அன்னைக்கு தஞ்சாவூர் போயிட்டு சில்க் சாரீ வாங்காமல் வந்தேன்ல, அதனால் தஞ்சாவூர் மகாராஜாவில் போய் சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்கலான்னு போயிருந்தேன். இந்த சாரீ அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். 17,000 சொல்லி டிஸ்கவுண்ட் போக 15,000 சொல்லியிருந்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோன்னே பிடிக்கல, அதனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலான்ட்டு போனேன் மறுபடியும். இந்த டைம் எப்படியாவது நல்ல சாரியாக எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அவங்களும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சாரியை வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டு மறுபடியும் வந்து சாரீ காமிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க காமிச்சது தான் இதெல்லாம். நானும் அந்த கலர் வேணும், இந்த கலர் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அவங்களும் கொண்டு வந்து வச்சுட்டே இருந்தாங்க. இதெல்லாம் நான் செலக்ட் பண்ணது பிங்க் ஷேடு, எல்லோ, அப்புறம் க்ரீனு, இதெல்லாம் நான் செலக்ட் பண்ணது. அப்புறம் அதெல்லாம் ஒன்று ஒன்றா வேர் பண்ணி பார்த்தேன். இதுவும் நல்லா இருந்தது. அன்றைக்கி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா, தலைக்கு குளிக்கலான்னு சொல்லிட்டு தலையில் நல்லா எண்ணெய் ஊற வச்சுருந்தேன். திடீர்னு சாரியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலான்றதுனால தலை குளிக்க நேரம் இல்லை. அப்படியே அதே எண்ணெய் தலையோடய போயிட்டேன். அதனால் மூஞ்சியும் கொஞ்சம் எண்ணெய் வளைஞ்சிட்டே இருக்குது. சாரி. க்ரீனை முடிச்சுட்டு அடுத்தது பிங்க் சாரீஸ்லாம் ஒன்று ஒன்றா வேர் பண்ணி பார்த்தேன். ஐயோ, இந்த பிங்க் சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 23,000 வந்தது. அதை டிஸ்கவுண்ட் போக 21,000 சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி இந்த சாரீ. எனக்கு கலட்டவே மனசு வரல. அப்புறம் ரெண்டுக்கும் வந்து ப்ரைஸ் கேட்கும்போது க்ரீன் வந்து 21,000 சொல்லி டிஸ்கவுண்ட் போக 19,000 வந்துச்சு. அப்புறம் பிங்க்கா க்ரீனான்னு சொல்லிட்டு கடைசியாக க்ரீன் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ரெண்டுமே நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் க்ரீன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நைட்டு வந்து இடியாப்பமும் சிக்கன் குழம்பும் சாப்பிட்டுட்டு ஒரு மாம்பழமும் சாப்பிட்டுட்டு, மாம்பழம் சீசன் இல்லையா, மாம்பழமும் சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. குட் நைட்.